வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டைம் அண்ட் ஒர்க்கு. டைம் அண்ட் ஒர்க்கில் நம்ம ஒரு மெத்தட் பார்க்க போகிறோம். இதில் நல்லா பார்த்துக்குங்க. இந்த மெத்தடை வந்து எல்லா சம்முக்கும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். இதவே யூஸ் பண்ணி போடுங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதில் பாருங்கள், ஏ வந்து ஒரு வேலையை வந்து 10 நாட்களில் முடிக்கிறார். அதே வேலையை பி வந்து 15 நாளில் முடிக்கிறார் எனில் ஏயும் பியும் சேர்ந்து அந்த வேலையை வந்து எத்தனை நாட்கள் முடிப்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் இப்படி கேட்டுட்டா என்ன பண்ணுறீங்கன்னா, கொடுத்துருக்க நம்பர்ஸ், அதாவது என்னென்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 10, இங்கே வந்து 15. அப்போ இதுக்கு ரெண்டுக்கும் வந்து எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் என்னது? 10க்கு 15 எல்சிஎம் வந்து 30. இந்த 30 தான் என்னன்னா நமக்கு வந்து டோட்டல் ஒர்க்கு. அப்போ 30, இது சப்போஸ் பென்சில்னு எடுத்துக்கோங்க. அப்போ 30 பென்சில் செய்யணும். இப்போ ஏ வந்து 30 பென்சிலை வந்து 10 நாளில் செஞ்சுருவார். பி வந்து அந்த 30 பென்சிலை வந்து 15 நாளில் செஞ்சுருவார். அப்போ ஏ வந்து ஏசிக்கல்ட்டு, அப்போ ஒரு நாளைக்கு இவங்களோட திறனை பார்க்கணும். ஒரு நாளைக்கு எத்தனை பென்சில் செய்வாங்க அப்படின்னு திறனை பார்க்கணும். அப்போ ஏ வந்து 30 பென்சிலை 10 நாளில் செஞ்சால் அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பென்சில் செய்வார்? 3 பென்சில் செய்வார். அடுத்து பி வந்து 15 நாளில் செய்கிறாரு. அப்போ 30/15. அப்போ 15 நாளில் 30 பென்சில் செய்கிறாருன்னா ஒரு நாளைக்கு எத்தனை பென்சில் செய்வார்? 2 பென்சில் செய்வார். அப்போ கொஸ்டின் என்ன? இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்கள் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏயும் பியும் சேர்ந்து அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பென்சில் செய்வாங்க? 3, 2, 5 பென்சில் செய்வாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 5 பென்சில் செஞ்சால் 30 பென்சில் செய்ய எத்தனை நாள் ஆகும்? 30/5. அப்போ 6 நாளில் இந்த வேலையை முடிச்சிருவாங்க. அப்போ நீங்கள் இந்த மாடலில் எப்படி கேட்டாலும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ஈஸியாக வந்து எல்லா சம்முக்கும் இதே மெத்தடை யூஸ் பண்ணி போட்டுடலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை வந்து 16 நாட்களில் முடிக்கிறாங்க. ஏ தனியே அந்த வேலையை வந்து 48 நாட்களில் முடிப்பார் எனில் பி மட்டும் தனியே அந்த வேலையை வந்து எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம அந்த சம்மில் சொன்னது மாதிரி தான், கொடுத்துருக்கிறது எந்த டேட்டா வந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு எல்சிஎம் பாருங்கள். 16, 48. அப்போ இதுக்கு எல்சிஎம் என்னன்னா 48. இந்த 48 தான் என்னது? டோட்டல் ஒர்க்கு. அப்போ 48 பென்சில் செய்யணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏ வந்து தனியாக வந்து 48 நாட்களில் அந்த வேலையை முடிக்கிறாருன்னா அப்போ 48 ஒரு நாளைக்கு எத்தனை வேலை பார்ப்பார்? ஏன்னா 48 நாளில் முடிக்கிறாரு. ஒரு நாளைக்கு ஒரு பென்சில் செஞ்சால் தான் 48 நாளில் 48 பென்சில் செய்வார். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு வந்து ஏயும் பியும் இணைந்து 16 நாட்களில் நமக்கு வந்து அந்த வேலையை வந்து முடிக்கிறாங்க. அப்போ 16 நாட்கள்னா அப்போ டோட்டல் ஏ ப்ளஸ் பி வந்து 48/16 அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 பென்சில் செஞ்சால் தான் அவங்க வந்து 16 நாளில் 48 பென்சில் செய்வாங்க. அப்போ நமக்கு வந்து இங்கே டோட்டல் எத்தனை பென்சில் செய்கிறாங்கன்னா 3 பென்சில் செய்கிறாங்க. அப்போ பியோட கெப்பாசிட்டி எவ்வளவா இருக்கும்? ஏ வந்து 1. அப்போ டோட்டல் வந்து நமக்கு 3 வரணும். அப்போ எத்தனை கூட்டினா 3 வரும்? அப்போ 2. அப்போ பியோட கெப்பாசிட்டி வந்து 2. அப்போ ஒரு நாளைக்கு 2 பென்சில் செஞ்சாதான் அவர் வந்து 2 பென்சில் செய்கிறாரு. அப்போ 48 பென்சில் செய்ய அவருக்கு எவ்வளோ நாளாகும்? 48/2 24 நாளில் அந்த ஒர்க்கை வந்து இவர் வந்து முடிப்பார். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஒரு வேலையை ஏ வந்து எத்தனை நாளில்? 8 நாட்களில் செய்து முடிக்கிறார். ஏ வந்து 8 நாளில் செய்து முடிப்பார். அதே வேலையை முடிக்க பிக்கு வந்து 12 நாட்கள் ஆகும். அந்த வேலையை ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து முடித்து ரூபாய் வந்து 200 வந்து ஊதியமாக பெறுகிறார்கள் எனில் அதில் வந்து பிக்கான ஊதியம் எவ்வளவு? நம்ம அது மாதிரி தான் டோட்டல் ஒர்க்கை கண்டுபிடிக்க போகிறோம். அவங்களோட திறமையை வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ திறமை அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி தான் பாருங்கள். இப்போ வந்து இங்கே 8 நாள், இங்கே வந்து 12. அப்போ 8க்கும் 12 எல்சிஎம் பார்த்தோமாக்கும் நமக்கு வந்து 24. அப்போ டோட்டல் ஒர்க்கு எவ்வளவு? அப்போ டோட்டல் பென்சில்னு வச்சுக்கோங்க. டோட்டல் ஒர்க்கு 24 பென்சில் செய்யணும். இப்போ ஏயோட கெப்பாசிட்டி என்ன? ஒரு நாளைக்கு, அதாவது அந்த ஒர்க்கை வந்து 8 நாளில் முடிக்கிறாரு. அப்போ 24/8. அப்போ ஒரு நாளைக்கு 3 பென்சில் செஞ்சால் தான் அவர் வந்து 8 நாளில் 24 பென்சில் செய்வார். அப்போ ஒரு நாள் கெப்பாசிட்டி எவ்வளவு? திறன் எவ்வளவு? 3. அப்போ பிக்கு பாருங்கள், பி வந்து 12 நாளில் முடிக்கிறார். அப்போ 24/12. அப்போ அவர் ஒரு நாளைக்கு வந்து 2 பென்சில் செய்கிறாரு. அப்போ ஏ ப்ளஸ் பி அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை பென்சில் செய்கிறாங்க? 5 பென்சில் செய்கிறாங்க. அப்போ 5 பென்சில் செய்கிறாங்க. அவங்க சேர்ந்து முடித்து எவ்வளோ ரூபா வாங்குறாங்க? 200 வாங்குறாங்க. அப்போ அவங்களோட திறன் எவ்வளவுன்னா 5 பங்கு. டோட்டல் வந்து 5 பங்கு. அப்போ 200/5னா
அப்போ ஒரு பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோமாக்கும் நமக்கு வந்து இதில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 200/5 அப்படி எவ்வளோன்னா இப்போ வந்து 40. அப்போ ஒரு பங்கு எவ்வளவு 40. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா பிக்கான ஊதியம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. பியோட திறன் எவ்வளவு 2. அப்போ பியின் பங்கு 2. அப்போ 2 × 40 ரூபாய். 80. அப்போ 80 ரூபாய். அப்போ ஏக்கு எவ்வளோ வரும் 3 × 80. சரி 3 × 40 எவ்வளோ வரும் 120. அப்போ 80 + 120 200. அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஏ மற்றும் பி ஒரு வேலையை வந்து 12 நாட்களில் செய்து முடிப்பர். பி மற்றும் சி அந்த வேலையை வந்து 15 நாட்களில் செய்து முடிப்பர். சி மற்றும் ஏ அதே வேலையை 20 நாட்களில் செய்து முடிப்பர் எனில் ஏயும் பியும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க தேவைப்படும் நாட்கள். இது இப்போ வரைக்கும் ஏயும் பியும் வச்சு மட்டும் பார்த்தோம். இப்போ வந்து சி இது அடுத்த மாடலு. இதை நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம அது சொன்னது மாதிரி தான் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் எல்சிஎம் பாருங்கள். 12, 15, 20. எல்சிஎம் எவ்வளவு 60. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏ + பி. ஏமா நம்ம டோட்டல் ஒர்க் எவ்வளவு 60 தான் செய்யணும். அப்போ ஏ + பி எவ்வளவு 60. ஏ + பி வந்து அந்த வேலையை வந்து 12 நாளில் முடிப்பார். அப்போ 60 பென்சில் செய்யணும். 60/12னா அப்போ வந்து ஒரு நாளைக்கு எத்தனை பென்சில் செய்வார்னா 5 பென்சில் செய்வார். அடுத்து பி + சி வந்து அந்த ஒர்க்கை வந்து 15 நாளில் முடிப்பார். அப்போ 60 பென்சிலில் 15 நாளில் முடிக்கிறாருன்னா ஒரு நாளைக்கு எத்தனை பென்சில் செஞ்சுருப்பார் 4 பென்சில் செஞ்சுருப்பார். அதை 5 அங்கே 60. அடுத்து சி + ஏ வந்து அவரோட திறன் எவ்வளோன்னா 20 நாளில் அந்த வேலையை முடிப்பாருன்னா அப்போ 60/20 ஒரு நாளைக்கு எத்தனை பென்சில் செய்வார் 3 பென்சில் செய்வார். அப்போ 3 per day. அப்போ கொஸ்டின் என்ன கேட்டுங்க 3 பேர் சேர்ந்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும். அப்போ பாருங்கள் 2A 2B + 2C = டோட்டல் 5 நாள் 9, 9 3 12. அப்போ 2 பொதுவாக வெளியே எடுத்துருங்க. 2 × A + B + C = 12. அப்போ A + B + C 12/2. அப்போ இவங்களோட திறன் எவ்வளவு 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு வந்து 6 பென்சில் செய்வாங்க. அப்போ டோட்டல் எத்தனை பென்சில் செய்யணும் நமக்கு 60 பென்சில் செய்யணும். அப்போ இவங்களோட ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வாங்கன்னா 6 பென்சில் செய்வாங்க. அப்போ எவ்வளவு 10. அப்போ இந்த ஒர்க்கை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்னா 10 நாட்கள் ஆகும். அப்போ ஏபிசி இணைந்து அந்த ஒர்க்கு வேலையை முடிக்க 10 நாட்கள் ஆகும். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஒரு ஆண் ஒரு வேலையை 4 நாட்களில் முடிப்பார். ஒரு பெண் அதே வேலையை 12 நாட்களில் முடிப்பார். அவ்வேலையை இருவரும் சேர்ந்து முடிக்க ஆகும் நாட்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான், சிம்பிள் தான். இப்போ கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து நம்ம எல்சிஎம் பாருங்கள். 4 12க்கு எல்சிஎம் என்ன 12. அப்போ டோட்டல் பென்சில் எவ்வளோ செய்யணும் டோட்டல் ஒர்க்கு டோட்டல் பென்சில்னு எடுத்துக்கோங்க. அப்போ 12 செய்யணும். அப்போ டோட்டல் ஒர்க் வந்து 12. அப்போ ஆண் வந்து 4 நாளில் அந்த ஒர்க்கை முடிக்கிறாருன்னா ஒரு நாளைக்கு எத்தனை பென்சில் செய்வார் 3 பென்சில் செய்வார். பெண் வந்து 12 நாளில் முடிக்கிறாங்கன்னா அப்போ ஒரு நாளைக்கு 1 செய்கிறதுனால 12 நாளில் அந்த பென்சில் செஞ்சு முடிச்சிருவாங்க. அப்போ கொஸ்டின் என்ன இருவரும் சேர்ந்து முடிக்க ஆகும் நாட்கள். அப்போ ஆண் ப்ளஸ் பெண் வந்து டோட்டல் 3 1 4 ஒரு நாளைக்கு வந்து 4 செய்கிறாங்க. அப்போ 12 பென்சில் செய்யணும். அப்போ 12/4 அப்போ 3. அப்போ எத்தனை நாளில் இந்த வேலையை முடிப்பாங்கன்னா 3 நாட்களில் இந்த வேலையை முடிப்பாங்க. முன்னாங்க 12. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். நதியா ஒரு வேலையை வந்து 20 நாளில் முடிக்கிறாரு. அருணா அதே வேலையை 30 நாளில் முடிக்கிறாரு. நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன் உங்களுக்கு சரி டக்குன்னு எழுதணுன்றதுனால. அப்போ நதியா வந்து ஒரு வேலையை வந்து 20 நாளில் முடிக்கிறாரு. அதே வேலையை வந்து அருணா வந்து 30 நாளில் முடிக்கிறாரு. இருவரும் சேர்ந்து முடித்து ரூபாய் 600 வந்து ஈட்டியிருக்காங்க எனில் இருவரின் பங்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நதியாவோட பங்கு அருணாவோட பங்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள் நம்ம அந்த சம்மில் சொன்னது மாதிரி தான். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்க நம்பருக்கு எல்சிஎம் எடுங்க. 20 30ஓட எல்சிஎம் எவ்வளவு 60. அப்போ நமக்கு டோட்டல் ஒர்க் வந்து எவ்வளவு 60. இப்போ 60 பென்சில் செய்யணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நதியா வந்து அந்த ஒர்க்கை வந்து 20 நாளில் முடிப்பார். அப்போ 60/20. அப்போ ஒரு நாளைக்கு 3 பென்சில் செஞ்சால் தான் 20 நாளில் 60 பென்சில் செய்வாங்க. அப்போ ஒரு நாள் திறன் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து அருணா வந்து 30 நாளில் அந்த வேலையை முடிக்கிறாங்க. அப்போ 60/30. அப்போது ஒரு நாளைக்கு 2 பென்சில் செய்கிறாங்க.
அப்போ உங்களோட டோட்டல் எவ்வளோ செய்கிறாங்க? ஒரு நாளைக்கு 2 பேரும் இணைஞ்சு 5 பென்சில் செய்கிறாங்க. எவ்வளோ ரூபா வந்து இவங்க வந்து வாங்குறாங்கன்னா, ரூ. 600 வாங்குறாங்க. ரூ. 600 வாங்கிட்டு, இப்போ 2 பேரை பங்கு கேட்டிருக்காங்க. இப்போ நதியாவோட பங்கு கேட்டிருக்காங்க. நதியா வந்து ஒரு நாளைக்கு 3 பென்சில் செய்கிறாங்க. அப்போ 3 × 120, அப்போ ரூ. 360. அருணாவோட பங்கு எவ்வளவு? ஒரு நாளைக்கு வந்து 2 செய்கிறாங்க. அப்போ 2 × 120 வந்து ரூ. 240. அப்போ இதுதான். இப்போ இந்த மாடலில் வந்து இப்படி வந்தால் நீங்கள் வந்து இந்த பங்கு அவங்களோட திறன் ஒரு நாளைக்கு எவ்வளோ திறன் அப்படின்னு தெரியுதோ அதை வச்சு தான் நம்ம வந்து அவங்களோட தொகையை வந்து கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் சம் பாருங்க, அதே மாடல் தான். இப்போ ஏ வந்து ஒரு வேலையை வந்து 18 நாளில் முடிக்கிறாரு. 18 நாளில் முடிக்கிறாரு. பி வந்து அதே வேலையை வந்து 24 நாளில் முடிக்கிறாரு. இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து எவ்வளோ ஈட்டுறாங்கன்னா 42,000 ஈட்டுறாங்க. அப்போ பிக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம அதே மாதிரி தான் கொடுத்துருக்க நம்பருக்கு எல்சிஎம் பாருங்கள். 18, 24, இதோட எல்சிஎம் என்ன? 72. அப்போ 72னா அப்போ டோட்டல் வந்து ஒரு 72 சைக்கிள் செய்யணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இப்போ வந்து ஏ வந்து பாருங்கள், ஏ வந்து ஒரு நாளைக்கு எத்தனை சைக்கிள் செய்வாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும், திறனை கண்டுபிடிக்கணும். அப்போ 72/18. அப்போ 4 ஒரு நாளைக்கு 4 சைக்கிள் செஞ்சால் தான் 18 நாளில் 72 சைக்கிள் செய்வார். அடுத்து பி வந்து 72/24, 3 ஒரு நாளைக்கு 3 சைக்கிள் செஞ்சால் தான் 24 நாளில் 72 சைக்கிள் வந்து செய்வார். அப்போ கொஷின் 42,000 இட்டிருக்காங்க. பிக்கு மட்டும் கிடைக்கும் தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு வந்து இதில் பாருங்கள் 42,000, சரிங்களா? அப்போ நம்ம ஒரு பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து எத்தனை சைக்கிள் செய்கிறாங்க? 4, 3, 7 சைக்கிள் வந்து செய்கிறாங்க. அப்போ இதுதான் அவங்களோட திறன். அப்போ 42,000/7. அப்போ இதை அடித்து கொடுத்தமாக நமக்கு ஒரு பங்கு எவ்வளோன்னு வந்துடும்? 6,000. அப்போ பியின் பங்கு தான் கேட்டிருக்காங்க. பியினோட திறன் எவ்வளவு? 3. அப்போ 3னா 3 × 6. அப்போ இவர் வாங்குகிற தொகை எவ்வளவு? 18,000. அவ்வளோதான். நெக்ஸ்ட் செம்ம பாருங்க. ஏ வந்து பியை விட 2 மடங்கு திறமையானவர். பியால் அந்த வேலையை தனியாக முடிக்க 12 நாட்கள் ஆகும் எனில் ஏபி சேர்ந்து அவ்வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. வந்து ஏ வந்து பியை விட 2 மடங்கு திறமையானவர். இப்போ அது எப்படின்னா, இப்போ வந்து பி வந்து ஒரு பென்சில் செஞ்சால் ஏ வந்து ஒரு நாளைக்கு 2 பென்சில் செய்வார். அதுதான் கொடுத்துருக்காங்க. அப்போ பி வந்து அந்த வேலையை தனியாக முடிக்க 12 நாள் ஆகும்னா இந்த அப்போ ஏ வந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும் அப்படின்னா 6 நாட்கள் ஆகும். அதான் அந்த தான் மீனிங். இப்போ பாருங்கள், இப்போ பாருங்களேன், பி வந்து ஒரு வேலையை வந்து 12 நாளில் வேலையை முடிப்பார். அப்போ ஏ வந்து பியை விட 2 மடங்கு திறன் வாய்ந்தவர்ல. அப்போ ஆகையால் அப்போ ஏ வந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார்? 6 நாள்லேயே முடிச்சிருவார். அப்போ பாருங்கள், ஏ வந்து 6 நாளில் முடிக்கிறாரு, பி வந்து அந்த வேலையை வந்து 12 நாளில் முடிக்கிறாரு. நமக்கு வந்து அந்த டேட்டா வந்துருச்சு. இப்போ கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து நம்ம வந்து எல்சிஎம் பார்க்கணும். இப்போ 6க்கும் 12க்கும் எல்சிஎம் பார்த்தீங்களாக்கும் 12 தான் எல்சிஎம். நம்ம டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 12 ஒர்க்கு. அப்போ ஏயோட ஒரு நாள் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்க்கணும். ஏ வந்து 6. அப்போ 6/12 வந்து ஒரு நாளைக்கு எத்தனை பென்சில் செய்வாங்க? 2 பென்சில் செய்வாங்க. பி வந்து 12, ஒரு நாளைக்கு ஒரு பென்சில் செஞ்சால் தான் 12 நாளில் 12 பென்சில் செஞ்சுருவாங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை பென்சில் செய்கிறாங்க? 3 பென்சில் செய்கிறாங்க. அப்போ ஏ + பி, அப்போ 2 பேரும் இணைந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க? அப்போ 12/3, அப்போ 4 days. அப்போ ஏயும் பியும் இணைந்து அந்த வேலையை 4 நாட்களில் முடிப்பர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஒரு வேலையை ஏ வந்து 16 நாட்களில் முடிக்கிறார். அடுத்து பி வந்து ஏயை விட 60% அதிக திறமையுடையவர் எனில் அவ்வேலையை முடிக்க பிக்கு தேவைப்படும் நாட்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு மாடலு. இப்போ நம்ம 2 மாடல் பார்த்துட்டோம். இது வந்து 3வது மாடல். நல்லா பாருங்கள்.
இப்போ வந்து நமக்கு வந்து ஏ வந்து 16 நாளில் அந்த வேலையை முடிக்கிறார். இப்போ ஏ வந்து ஒரு 100% திறன் உடையவர் அப்படின்னு வச்சுக்கோங்க. பி வந்து ஏன்னா பி வந்து ஏஐ விட ஒரு 60% கூட திறன் உடையவர். அப்போ அவர் வந்து 160% வந்து திறன் உடையவர். இதில் பாருங்கள், திறனும் 4 எழுதுகிறோம். இப்போ 100% திறன் உடையவர் அந்த வேலையை வந்து 16 நாளில் முடிக்கிறார். அப்போ 160% திறன் உடையவர் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இது மாதிரி தான், இந்த நேர்மாறல் எதிர்மாறல் அந்த இதில் தான். ஏன்னா திறன் அதிகரிக்கும் போது அந்த நாட்கள், செய்யக்கூடிய நாட்கள் என்ன ஆகும்? குறையும். அப்போ எதிர்மாறல். எதிர்மாறல்னா நேராக பெருக்கிறணும். அப்போ 100 × 16 / 160 இதை அடிச்சு கொடுத்தீங்களாக்கும் 10 days. சரிங்களா? 10 டேஸில் அந்த இது இது முடிப்பாங்க. அது பி அவ்வேலையை 10 நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ பிக்கு தேவைப்படும் நாட்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நமக்கு கிடச்சிருச்சு. சரிங்களா? 16. அப்போ ஏ வந்து அந்த வேலையை 16 நாட்களில் முடிக்கிறாரு. பி வந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாரு? 10 நாளில் முடிக்கிறாரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இப்போ 16க்கும் 10க்கும் எல்சிஎம் எவ்வளவு? 80 அப்படின்னு பாருங்கள். இப்போ ஏயோட கெப்பாசிட்டி என்ன? அப்போ 16. 80/16 = 5. அப்போ ஒரு நாளையோட கெப்பாசிட்டி எவ்வளவு? 5. அப்போ ஏன்னா ஒரு நாளைக்கு 5 பென்சில் செஞ்சால் தான் 16 நாளில் 80 பென்சில் செய்வார். அடுத்து பி வந்து ஏன்னா இப்போ தானே கண்டுபிடிச்சோம் 10. அப்போ 80/10 ஒரு நாளைக்கு 8 பென்சில் செஞ்சால் தான் 10 நாளில் 80 பென்சில் செய்வார். அப்போ ஏயும் பியும் இணைந்து ஒரு நாளைக்கு எத்தனை பென்சில் செய்கிறாங்க? 13 பென்சில் செய்கிறாங்க. ஓகே. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். பிக்கு, அதாவது பி மட்டும் அந்த வேலையை செய்ய எத்தனை நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. நம்ம பிக்கு மட்டும் கண்டுபிடிங்க. பி ஒரு நாளைக்கு எத்தனை பென்சில் செய்கிறாங்க? 8 பென்சில் செய்கிறாங்க. டோட்டல் பென்சில் எவ்வளவு? 80 பென்சில் செய்யணும். அப்போ பி வந்து 80/8. அப்போ அந்த வேலையை முடிக்க எத்தனை நாள் எடுப்பாங்க? வந்து 10 நாளில் அந்த வேலையை வந்து செய்து முடிச்சிருவாங்க. நீங்கள் இவ்வளோ கூட பண்ண தேவையில்லை. நீங்கள் இதிலேயே கண்டுபிடிச்சிட்டீங்க. நம்ம இதிலேயே கூட போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஏ ஒரு வேலையை வந்து 12 நாளில் முடிக்கிறார். பி அதே வேலையை 20 நாளில் முடிக்கிறார். ஏபி இணைந்து 3 நாள் வேலை செய்த பின் வந்து ஏ வந்து சென்றுவார். மீதி வேலையை பி முடிக்க தேவைப்படும் நாட்கள். இது அடுத்த மாடல் வந்துட்டோம். நல்லா பார்த்துக்குங்க. எல்லா மாடல்லையும் முக்கியமானது ஒன்றா எடுத்து போடுறோம். இந்த ஒன்றை பார்த்துக்குங்க. அடுத்தடுத்து போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாடலில் தான் வரும். அப்போ கொடுத்துருக்க பாருங்கள். ஏ வந்து 12 நாளில் முடிக்கிறாரு. பி வந்து அதே வேலை 20 நாளில் முடிக்கிறாரு. 2 பேர் இணைஞ்சு எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்களாம்? 3 நாள் வேலை செய்த பின் ஏ வந்து போயிடுறாரு. அப்போ மீதி வேலையை பி முடிக்க தேவைப்படும் நாட்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. நம்ம அதே மாதிரி தான் கொடுத்துருக்கோம். 12, 20க்கு எல்சிஎம் பார்க்குறோம். எல்சிஎம் பார்த்தா எவ்வளவு? 60. அப்போ டோட்டல் பென்சில் எவ்வளோ செய்யணும்? 60 பென்சில் செய்யணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏ வந்து 60/12 ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ பென்சில் செய்வார்? 5 பென்சில் செய்வார். 5 பென்சில் செஞ்சால் தான் 12 நாளில் 60 பென்சில் செய்வார். பி வந்து 60/20 = ஒரு நாளைக்கு எவ்வளோ பென்சில் செய்வார்? 3 பென்சில் செய்வார். 3 பென்சில் செஞ்சால் தான் 20 நாளில் 60 பென்சில் செய்வார். அப்போ 2 பேர் இணைஞ்சு எத்தனை பென்சில் செய்கிறாங்க ஒரு நாளைக்கு? 8 பென்சில் செய்கிறாங்க. இப்போ கணக்கு வாங்க. அப்போ ஏ ப்ளஸ் பி என்ன செய்கிறாங்க? 2 பேரும் இணைஞ்சு 3 நாள் வேலை பார்க்குறாங்க. 3 நாள் வேலை பார்த்தா அப்போது எத்தனை பென்சில் செஞ்சுருப்பாங்க? 24 பென்சில் செஞ்சுருப்பாங்க. அப்போ 60ல் 24 பென்சில் போனால் மிச்சம் எவ்வளோ பென்சில் இருக்குது? 36 பென்சில் இருக்குது. அந்த 36 பென்சில் மீதி வேலையை பி மட்டும் முடிக்க எத்தனை நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ பியின் ஒரு திறன் எவ்வளவு? ஒரு நாளைக்கு 3 பென்சில் செய்வாங்க. அப்போ 36/3 அப்போ 12. அப்போ பி மட்டும் தனியாக அந்த வேலையை முடிக்க 12 நாட்கள் ஆகும். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஏ வந்து ஒரு வேலையை வந்து 10 நாளில் முடிக்கிறார். பி அதே வேலையை வந்து 15 நாளில் முடிக்கிறாரு. அப்போ ஏயும் பியும் சேர்ந்து ரூபாய் 1500 ஈட்டியிருக்கிறார்கள். இருவரும் பெறும் தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ இது அதே மாதிரி தான் கொடுத்துருக்க நம்பருக்கு நம்ம எல்சிஎம் பாருங்கள். 10, 15ஓட எல்சிஎம் என்ன? 30. நம்ம டோட்டல் ஒர்க் வந்து 30. அப்போ டோட்டல் பென்சில் வந்து 30 செய்யணும். அப்போ ஏ வந்து 30/10. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பென்சில் செய்வார்? 3 பென்சில் செஞ்சால் தான் 10 நாளில் 30 செய்வார். பி வந்து 30/15 2.
ஒரு நாளைக்கு 2 பென்சில் செஞ்சால் தான் 15 நாளில் 30 பென்சில் செய்வார். அப்போ A + B 2 பேரும் இணைஞ்சு ஒரு நாளைக்கு எத்தனை பென்சில் செய்வாங்கன்னா 5 பென்சில் செய்வாங்க. இதுதான் திறன், இவங்களோட திறன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ A + B 1500 ஈட்டுறாங்களா பை அவங்களோட ஒரு நாளைக்கு திறன் எவ்வளவு 5 அடித்தா 300. அப்போ ஒரு பங்கு வந்து 300ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏயோட பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஏயோட பங்கு எவ்வளவு 3. அப்போ 3 × 300 900 ரூபாய். பியோட திறன் வந்து 2. அப்போ 2 × 300 600 ரூபாய். அப்போ ஏக்கு வந்து 900 வாங்குறாரு, பி வந்து 600 வாங்குறாரு. நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஏ வந்து ஒரு வேலையை வந்து 12 நாளில் முடிக்கிறாரு. பி என்பவர் ஏயை விட 60% திறமையானவர் எனில் பி தனியே அவ்வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார்? நம்ம முன்னாடி பார்த்த மாடலு அதே மாடலு இதில் பாருங்க. இப்போ வந்து ஏ வந்து 12 நாளில் முடிக்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பி என்பவர் ஏயை விட 60% திறமையானவர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஏ வந்து 100% எடுத்துக்கோங்க, பி வந்து 160% எடுத்துக்கோங்க. ஏன்னா 60% திறமையானவர். அப்போ இப்போ பாருங்க 100% திறமையுடையவர் 12 நாளில் முடிக்கிறாருன்னா 160% திறன் உடையவர் எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து என்ன நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான். திறன் அதிகரிக்கும் போது நாட்கள் வந்து என்ன செய்யும்? குறையும். அப்போ இது வந்து எதிர்மாறல். அப்போ நேருக்கு நேரம் 100 × 12 / 160 இது அடிச்சமாக்கும் 15/2 வரும். அப்போ 7.5 வரும். சரிங்களா? இப்போ 7.5 இப்படி வர்றதுனால நமக்கு வந்து நம்ம அடி கொடுக்கறதில்ல, எல்சிஎம் பார்க்கறதில்ல, நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால என்ன பண்ணுறீங்களா, இது முழு மதிப்பாக மாற்றிக்கோங்க. இப்போ 10ஆல் பெருக்கிக்கோங்க. இப்போ ஏ வந்து ஒரு வேலை எத்தனை நாளில் முடிப்பார்? 12 நாளில் முடிப்பார். இன்ட்டு 10ஆல் பெருக்குனா 120ன்னு வச்சுக்கோங்க. பி வந்து அந்த வேலை எவ்வளோ நாளில் முடிக்கிறாருன்னா 7.5 நாள். 10ஆல் பெருக்குனா 75ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போ இந்த கொடுத்துருக்க நம்பர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 120 75. இதோட எல்சிஎம் என்ன? 600ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இது 10ஆல் பெருக்கிட்டு ஆனால் கடைசியில் 10ஆல் வகுக்கணும், அதை மட்டும் மறந்துடக்கூடாது. நான் சொல்கிறேன், அதை கேட்டுக்கோங்க. அடுத்து எல்சிஎம் வந்து 600. அப்போ 600 பென்சில் செய்யணும்னு ஏன் வச்சுக்கோங்க. அப்போ ஏயோட கெப்பாசிட்டி என்ன? 120. 120 நாளில் அந்த வேலையை முடிப்பார். அப்போ 600/120. ஒரு நாளைக்கு 5 பென்சில் செஞ்சால் தான் 120 நாளில் அந்த 600 பென்சில் செய்வார் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து பியோட திறன் பாருங்க, 600/75. அப்போ ஒரு நாளைக்கு 8 பென்சில் செஞ்சால் தான் 75 நாளில் 600 பென்சில் செய்வாங்க. இப்போ கொஸ்டின் என்னன்னா பி மட்டும் தனியாக வேலை எத்தனை நாட்கள் முடிப்பான்னு கேட்டிருக்காங்க. பி மட்டும். அப்போ பியோட பங்கு எவ்வளவு? 8. அப்போ பி 600/8. அப்போ 75 நாளில் அந்த ஒர்க்கை வந்து முடிஞ்சிருவார். ஏன்னா நம்ம 10ஆல் பெருக்கியிருக்கோமா, அதனால தான் நம்ம அந்த இங்கே வந்து பாருங்கள், நல்லா பாருங்கள், 10ஆல் நம்ம வந்து வகுத்துருக்கோம். அப்போ 7.5 டேஸில் வந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த ஒர்க்கை வந்து முடிச்சிருவார். இப்படி பாயிண்டில் கேட்டால் நீங்கள் பாயிண்டில் எல்சிஎம் எடுக்க கஷ்டமாக இருக்கும். அதனால் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இப்படி சிம்பிளாக போட்டுருங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து டைமண்ட் ஒர்க்லேயே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செயின் ரூல் பார்க்க போகிறோம். இந்த செயின் ரூல் என்னென்னா, இதில் வந்து சிம்பிளாக தான் இந்த ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சாகும், நீங்கள் சிம்பிளாக போட்டுடலாம். இப்போ ஃபார்முலா என்னன்னா M1 × D1 × D1 / W1. இது ஃபஸ்ட்டு ஃபார்முலா. ஈக்குவல் டு M2 × T2 × T2 / W2. இது என்னென்னது? இப்போ எம்ன்றது என்னன்னா, எம்ன்றது ஆட்கள் மனிதர்கள் எது கொடுத்தாலும் அது எம்ன்றது ஆட்கள். இப்போ டீன்றது நமக்கு வந்து மணி, டைம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து டீன்றது, அப்போ இந்த டி வந்து இது வந்து என்னதுன்னா நாட்கள், டேஸ். அடுத்து இந்த டபிள்யூ அப்படின்னா என்னென்னா நமக்கு உழுத நிலங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி இத்தனை ஒர்க்கு பார்த்துருக்காங்கன்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்துருந்தா அது வந்து நம்ம வந்து டபிள்யூன்னு எடுத்துடணும். சரிங்களா? இது வந்து வேலை. இதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இவ்வளோதான் முடிஞ்ச ஃபார்முலா. எம்முன்னா ஆட்கள், டீனா மணி, இந்த டி கேபிட்டல் டினா நாட்கள், இது டபிள்யூனா வேலை. ஸோ பாருங்கள், செயின் ரூலில் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம்.
இப்போ 5 நபர்கள் 5 வேலையை 5 நாட்களில் செய்து முடிப்பர் எனில் 280 நபர்கள் 280 வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு 2 டேட்டா கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டேட்டாலாம் நம்ம M1 D1 D1 W1 எடுத்துக்கிறணும். ரெண்டாவது கொடுத்துருக்க டேட்டா வந்து நம்ம வந்து M2 T2 T2 W2ன்னு எடுத்துக்கிறணும். இப்போ நம்ம சொன்னது மாதிரி பாருங்கள். இப்போ M1ன்னா ஆட்கள், நபர்கள் 5 நபர்கள். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, வேலைன்னா நம்ம W1ன்னு எடுக்க சொன்னோமா. W1 வந்து அப்போ எத்தனை வேலை, 5 வேலை. அடுத்து 4னா D1, அப்போ D1 எவ்வளவு, 5. ஓகே, ஃபஸ்ட்டு டேட்டா முடிஞ்சு. அடுத்து செகண்டு டேட்டாவை பாருங்கள். 280 நபர்கள் அப்படின்னா M2 வந்து 280. அப்போ W2 எவ்வளவு, வேலைன்னா W2 280 வேலை. என்ன கேட்டிருக்காங்க, T2 தான் கேட்டிருக்காங்க. இதை கொண்டு போய் இந்த ஃபார்முலா எழுதிருக்கீங்களா, அதில் போடுங்க. நமக்கு M1 எவ்வளவு, 5. அடுத்து அதாவது D1 எவ்வளவு, 5. அப்போ W1 எவ்வளவு, டிவைடட் பை 5 சீக்வல் டு M2 எவ்வளவு, 280. நமக்கு D2 தான் கண்டுபிடிக்கணும். அப்போ டிவைடட் பை வேலை எவ்வளவு, 280. இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா D2 அங்கிட்டே வச்சுக்கோங்க, மிச்சதெல்லாம் அங்கிட்டு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இது 5 5 அடி கேன்சல் ஆயிரும், 280 80 கேன்சல் ஆயிரும். அப்போ அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை நாள் ஆகும்னா 5 days, 5 நாட்கள் ஆகும். 5 நாட்களில் இந்த வேலையை வந்து செய்து முடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். அதே தான், செயின் ரூல் தான். 4 தச்சர்கள் ஒரு வேலையை வந்து முடிக்க 12 நாட்கள் எடுத்துக்கொள்கின்றனர். மேலும் 2 தச்சர்கள் கூடுதலாக சேர்ந்தால் அதே வேலையை முடிக்க வந்து எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அதே மாதிரி தான் M1 D இன்ட்டு D1 இன்ட்டு D1 டிவைட் பை W1, M2 T2 T2 டிவைட் பை W2. இப்போ வந்து கொடுத்துருக்க டேட்டாவில் M1 என்னன்னு எழுதியிருக்காங்க, 4 தச்சர்கள் M1. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 12 நாள், டேஸ்னா டேஸ், அப்போ D1 12 நாள். இது ஃபஸ்ட்டு டேட்டா முடிஞ்சு. அடுத்து செகண்ட் டேட்டா பாருங்கள். அப்போ மேலும் 2 தச்சர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 4 + 2 6. எத்தனை நாளில் வேலையை முடிப்பான்னு கேட்டிருக்காங்க. அப்போ D2 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்கள், அப்போ M1 வந்து 4 இன்ட்டு D1 வந்து 12 சீக்வல் டு அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. கொடுத்தது மட்டும் நீங்கள் எழுதினா போதும். அடுத்து செகண்ட் இதில் சீக்வல் டு M2 வந்து 6, T2 வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 4 × 12 டிவைடட் பை 6. அப்போ அடித்தா எவ்வளோ வரும். அப்போ இந்த வேலையை வந்து 8 நாளில் இந்த வேலையை வந்து முடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். அதே மாதிரி ஒரு வேலையை வந்து 6 நபர்கள் வந்து 10 மணி நேரம் வேலை செஞ்சு 24 நாட்களில் முடிக்கிறாங்க. ஏன்னா நான் சிம்பிளாக எழுதியிருக்கேன், நீங்கள் அதை நான் சொல்ல கேட்டுக்கோங்க. அடுத்து வந்து அதே வேலையை வந்து 9 நபர்கள் வந்து 8 மணி நேரம் வேலை செஞ்சு எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபார்முலா பாருங்கள், M1 × D1 × D1 டிவைடட் பை W1, M2 × D2 × T2 டிவைடட் பை W2. அப்போ இப்போ M1 எவ்வளவு, 6 இன்ட்டு எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறாங்க, 10 இன்ட்டு எத்தனை நாளில் முடிக்கிறாங்க, 24 நாளில் முடிச்சிடுறாங்க. அதே வேலையை பாருங்கள், 9 நபர்கள், M2 வந்து 9, D2 வந்து 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. அப்போ எத்தனை நாளில் D2 கேட்டிருக்காங்க. அப்போ அதே மாதிரி 6 × 10 × 24 டிவைடட் பை இங்கிட்டு இருக்கிறது சீக்வல் டு இங்கிட்டு போகும்போது என்ன ஆகும், டிவைடட்டில் வந்துடும், 9 × 8. அப்போ இதை அடி கொடுங்க. அடி கொடுத்தீங்களாக்கும் இந்த வேலையை வந்து 20 நாளில் வந்து என்ன பண்ணுவாங்க, முடிச்சிருவாங்க. அவ்வளோதான். அடுத்து நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 210 நபர்கள் ஒரு நாளைக்கு, அதாவது 12 மணி நேரம் வேலை செய்து அந்த வேலையை வந்து 18 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ எத்தனை நபர்கள் ஒரு நாளைக்கு வந்து 14 மணி நேரம் வேலை செய்து 20 நாளில் அந்த வேலையை முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, எத்தனை நபர்கள்ன்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து எத்தனை நாட்கள்னு கேட்டிருந்தாங்க, இங்கே வந்து நபர்கள் கேட்டிருக்காங்க. அதே ஃபார்முலா தான், M1 × D1 × D1 டிவைடட் பை W1 சீக்வல் டு M2 × T2 × T2 டிவைடட் பை W2. அப்போ இதில் பாருங்கள், M1 எவ்வளவு, 210 இன்ட்டு D1 எவ்வளவு, 12 இன்ட்டு எத்தனை நாள், எத்தனை நாள், 18.
அடுத்து சீக்வல் டு M2 எவ்வளவு தெரியாது இன்ட்டு T2 எவ்வளவு 14 இந்த D2 எவ்வளவு 20. அப்போ M2 வாங்கிட்டு வச்சுக்கோங்க, மிச்சதெல்லாம் இங்கிட்டு கொண்டு வந்துடுங்க. அப்போ 210 இன்ட்டு 12 இன்ட்டு 18 சீக்வல் டு இங்கிட்டு போகும்போது இது ரெண்டும் கீழே வரும்போது என்ன ஆகும், கீழே போயிடும். இங்கிட்டு வரும் சீக்வல் டு இங்கிட்டு வரும்போது. அப்போ இதை அடி கொடுத்தீங்களாகும் 162 நபர்கள் வந்து இந்த வேலையை வந்து முடிச்சிருவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதான் ஆன்சர். அடுத்த சம் பாருங்க. 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு தரை விரிப்பானை வந்து 15 நபர்கள் 12 நாளில் செய்து முடிக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 512 மீட்டர் நீளமுள்ள தரை விரிப்பானை வந்து 32 நபர்கள் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினை நல்லா உள்வாங்கிக்கோங்க. நான் வந்து ஷார்ட்டாக எழுதிருக்கேன், சரிங்களா? அதே தான் பாருங்கள், M1 D1 இன்ட்டு D1 ஃபார்முலா அதே தான். இப்போ பாருங்கள், நம்ம இப்போ M1 எவ்வளவு எப்படின்னா இங்கே வந்து 15 நம்பர்கள், D1 12, W1 எவ்வளவு 100 மீட்டர், ஏன்னா 180 மீட்டர். இந்த இப்போ அடுத்து W2 வந்து 512 மீட்ரு, M2 வந்து 32. இப்போ நாட்கள் வந்து எத்தனைன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ கொடுத்துருக்க டேட்டாவை நீங்கள் ஃபார்முலாவில் போடுங்க. M1 எவ்வளவு 15, அடுத்து வந்து D1 எவ்வளவு 12. ஏன்னா D1எல்லாம் நீங்கள் கொடுக்காத டேட்டாவை நீங்கள் கவனத்தில் இது மைண்டில் எடுத்துக்கவே வேண்டாம், இருக்கிறத எழுதுங்க போதும். அடுத்து வந்து W1 எவ்வளவு 180 சீக்வல் டு M2 எவ்வளவு 32. அடுத்து D2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து W2 எவ்வளவு 512. இதை வந்து 15 இன்ட்டு 12 இன்ட்டு இது சீக்வல் டு இங்கிட்டு போகும்போது என்ன ஆகும், மேலே போயிடும் 512 டிவைடட் பை அந்த 32 சீக்வல் டு இங்கிட்டு போகும்போது என்ன ஆகும், கீழே போயிடும். அப்போ 180 இன்ட்டு 32 சீக்வல் டு T2. நம்ம வந்து இதை அடி கொடுத்தீங்களாக்கும். அப்போ வந்து 512 மீட்டர் தரை விரிப்பானை வந்து 32 நபர்கள் சேர்ந்து 16 நாட்களில் வந்து அவங்க செஞ்சுருவாங்க அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஓகே, இதை வேணால் அடி கொடுத்து பார்த்துக்கோங்க, கரெக்டாக வந்துடும். அடுத்து நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 9 சிலந்தி 9 வலை. இதெல்லாம் ஓல்டு கொஸ்டின். நம்ம பார்க்குற கொஸ்டின்லாம் மேக்ஸிமம் ஓல்டு கொஸ்டின் இருக்குது, நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. 9 சிலந்தி 9 வலையை 9 நாட்களில் பின்னுகிறது எனில் 100 சிலந்தி 100 வலையை எத்தனை நாட்களில் பின்னும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அதே மாதிரி தான். இப்போ M1 எவ்வளவு சிலந்தி, அப்போ 9. எத்தனை வலைன்னா வேலை, அப்போ W1 வந்து 9. அப்போ எத்தனை நாளில் பின்னுது நாட்கள், D1 வந்து 9. அடுத்து ஃபஸ்ட்டு டேட்டா முடிஞ்சு. செகண்ட் டேட்டா M2 எவ்வளவு 100 சிலந்தி, W2 எவ்வளவு வேலை 100 வலைகள். அப்போ எத்தனை நாளில் பின்னும்னு கேட்டிருக்காங்க. ஃபார்முலா அதே தான், ஃபார்முலா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இப்போ M1 எவ்வளவு 9 இன்ட்டு D1 எவ்வளவு 9 டிவைடட் பை W1 எவ்வளவு 9. அடுத்து சீக்வல் டு அடுத்து பாருங்க சீக்வல் டு இதில் பாருங்க 100. M2 எவ்வளவு 100. T2 நம்ம கண்டுபிடிக்கணும். எத்தனை வலை, W2 எவ்வளவு 100. அப்போ இந்த T2 வாங்கிட்டு வச்சுட்டு 9 இன்ட்டு 9 இன்ட்டு 100 டிவைடட் பை 9 இன்ட்டு 100. அப்போ அடித்து கொடுத்தீங்களாக்கும். அப்போ அந்த வலையை வந்து 100 சிலந்திகள் 100 வலைகளை 9 நாளில் செய்து முடிக்கும். இதான் ஆன்சர். அடுத்து ஃபைனல் சம்மு பாருங்க, நல்லா பாருங்க. இதில் வந்து 8 நபர்கள் சேர்ந்து ஒரு வேலையை வந்து 24 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ அதே வேலையை 24 நபர்கள் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு அதே மாதிரி தான் ஃபார்முலா M1 இன்ட்டு D1 இன்ட்டு D1 டிவைடட் பை W1 சீக்வல் டு M2 இன்ட்டு D2 இன்ட்டு T2 டிவைடட் பை W2. இப்போ வந்து M1 எவ்வளவு 8, D1 எவ்வளவு 24 சீக்வல் டு அப்போ M2 வந்து எவ்வளவு 24, அப்போ T2 எவ்வளவு நம்ம கண்டுபிடிக்கணும். அதே தான் 8 இன்ட்டு 24 பை 24 கேன்சல் ஆயிரும். அப்போ அந்த அதே வேலையை 24 நாட்கள் எத்தனை நாளில் செய்வாங்க, 8 நாளில் செய்வாங்க.
சரிங்களா? இப்போ டைம் அண்ட் ஒர்க்கில் நம்ம வந்து ஏற்கனவே அந்த மாட்ரேட்டான சம்மெல்லாம் போட்டிருக்கோம். நீங்கள் நம்ம சேனலில் அதுவும் பார்த்துக்கோங்க. இதில் வந்து மேக்ஸிமம் வர்ற இதெல்லாம் நம்ம கவர் பண்ணிட்டோம். சரிங்களா? அப்போ இதை பார்த்தாவே போதும். நம்ம ஈஸியாக வந்து எந்த மாடலில் சம் கேட்டாலும் நம்ம வந்து போட்டுடலாம். தேங்க்யூ. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த டாப்பிக்கில் கொஞ்சம் மாட்ரேட்டான சம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டாப்பிக்கை சொல்லுங்கள். நம்ம அதில் இருந்து கொஞ்சம் மாட்ரேட்டான சம்லாம் நம்ம எடுத்து போடலாம். தேங்க்யூ.